என் செல்லக் குழந்தையே, காலத்தின் கட்டாயம் இன்று உன் இல்லத்தில் இந்த ஒரு விஷயம் நடந்தே தீர வேண்டும் என்பது. அம்மா சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் என்றால் மட்டும், தாயின் வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் மாற்றும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் மட்டும், இந்த வார்த்தைகளை என்னவென்று நீ செவிகொடுத்து கேட்டால் போதும். ஒன்றும் அவசரமில்லை. உன்னை சுற்றி எந்த விஷயங்களும் அதிகமாக உன் மனதை காயப்படுத்தவும் இல்லை. இதைவிட அதிகமான கஷ்டத்தை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். காலில் போடுவதற்கு விலை உயர்ந்த செருப்பு கிடைத்தும் இதைவிட அதிகமான விலையில் செருப்பு வாங்கவில்லையே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறோம். குழந்தைகளை சொல்கின்றேன். ஆனால் காலில் செருப்பு கூட அணிய முடியாமல், அது கூட இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. சாப்பிடுகின்ற உணவு ருசியாக இல்லை என்றால் கோபப்படுகின்றோம். இங்கு பல பிள்ளைகள் அந்த உணவை தூக்கி எறியக்கூட செய்கிறார்கள். ஆனால் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் எத்தனை பிள்ளைகள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என் தங்கமே, இதுபோல எந்த ஒரு விஷயமும் தன்னிடம் இருப்பதை வைத்து நாம் நிம்மதி அடைய வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கிறது என்று ஏக்கப்பட்டாலோ அல்லது வேண்டும் என்று நாம் அதிகமாக ஆசைப்பட்டாலோ நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உன்னை காயப்படுத்தும், உன்னை வருத்தப்பட வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இது போன்ற நேரங்களில் எல்லாமும் நான் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுது நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கொஞ்சம் கவனம், கொஞ்சம் புரிதல், அது உன்னை எங்கோ கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ நினைத்த விஷயங்களை நினைத்தது போலவே நடத்திவிட வேண்டும். உன் மனது யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும். அந்த நேரம் அதை எல்லாமும் நாம் புரிந்து கொண்டோமானால், அந்த நேரம் இதை எல்லாமும் நாம் என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் கட்டாயமாக நாம் பிழைத்து கொள்வோம். ஒவ்வொரு நாளிலும் நாம் யோசிக்கும் இந்த விஷயங்களை நீ மனமுருகி வேண்டி கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளிலும் என் பிள்ளை எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எப்பொழுதும் போல கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்தாலுமே சில விஷயங்கள் இன்னமுமே உனக்கான மன நிறைவை கொடுக்கவில்லை. நீ எண்ணியது போல ஒரு சந்தோஷத்தை அது உனக்கு தந்துவிடவில்லை என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? இதையெல்லாமும் மீறி உனக்கான தேவைகளை நான் அறிவேன். இன்று உன் இல்லத்தில் நீ விரும்பிய ஒரு விஷயம் நடக்கப் போவது உறுதி. அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்பது உண்மை. என் குழந்தையை, எதையுமே சொல்லும் பொழுது நாம் தெரிந்து கொள்வதுதான் நல்லது. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் தவறுகளை நியாயப்படுத்தும். எப்பொழுதும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் என் பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எல்லாமும் நாம் அறிகிறோமோ இல்லையோ, தெய்வம் அறிகிறது என்பதனை நாம் மறக்கக்கூடாதல்லவா? எல்லா விஷயங்களையும் தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? இனி எந்த நாளும் எந்த நிலையும்
நான் இருப்பதில் உனக்கான நிரந்தரம் நிச்சயமாக உண்டு என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எல்லா விஷயங்களுமே கடந்து போகும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவானாலும் அம்மா சொல்வது போல ஒவ்வொரு விடியல் பொழுதையும் உனக்கான பொழுதாக மாற்றி அந்த நாளில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் சரியாக முன்னிறுத்து. என் குழந்தையே, எப்பொழுதும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை தாண்டி எதையும் நினைத்து நீ கண்ணீர் மட்டும் வடிக்காதே. உன்னை தவறாக எண்ணியவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய மதிப்பை உயர்த்தத்தான் தெய்வம் இதுபோன்றெல்லாமும் உன் முன்னால் வந்து நிற்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னுடைய பரிபூரணமான ஆசிகளை பெற்ற பிள்ளை நீ என்பது நீ அறிந்த உண்மைதானே? ஆம், பரிபூரண ஆசி பெற்றிருந்தால் மட்டும்தான் நான் உன் முன்னால் வருவதை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக ஒவ்வொன்றையும் நீ தலை நிமிர்ந்து வாழ வைக்க உன்னால் முடிந்த வரையிலும் பல முயற்சிகளை உன்னால் செய்ய முடியும். உன் வாழ்க்கை தரத்தை மட்டுமல்ல, உன்னை நம்பியவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய வாழ்க்கை தரத்தையும் உன்னால் உயர்த்திவிட முடியும். அந்த அளவிற்கு உனக்குள் திறமை இருக்கிறது. என் குழந்தையை, முதலில் ஒரு தனி மனிதன் திருந்த வேண்டும். அப்பொழுதுதான் குற்றங்கள் இங்கு குறையும். முதலில் நாம் திருந்தி விட்டோமா என்று பார்க்க வேண்டுமே தவிர அவன் அப்படி இவன் இப்படி என்றெல்லாமும் பேசிக்கொண்டிருக்க கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நீ நன் மதிப்போடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல சூழ்நிலையானாலும் நல்லதொரு விஷயமானாலும் இவை எல்லாவற்றையும் உணர்ந்து புரிந்து நீ சரியாக அதனை நடத்தி கொடுப்பாய் என்பதனை மறக்காதே. உன்னால் முடியும். நீ நினைத்தால் இன்னொருவருக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் அதை யாருக்கு செய்கிறோம் என்பதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். என் குழந்தையே, இவ்வளவு நாளாக எல்லா உரிமையும் எனக்கிருக்கிறது என்று சொல்லி சில உறவுகளிடத்தில் பல கேள்விகளை நீ கேட்டிருப்பாய். ஆனால் சில காலங்களுக்கு பிறகு உன் மனதை ரணமாக்கும் அவர்களினுடைய பேச்சுக்களும் செயல்பாடுகளும். அப்பொழுது என் பிள்ளைக்கு புரியும் அல்லவா, இத்தனை நாளும் நாம் இந்த இடத்தில் தேவையில்லாமல் தான் இருந்திருக்கிறோம் என்று. அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உனக்கு சொல்கின்றேன், மதிப்பில்லாத இடத்தில் உனக்கான மரியாதை என்ற ஒன்று கிடைக்காத இடத்தில் நிச்சயமாக நீ நீண்ட நேரம் அங்கு தொடர நினைக்காதே. நீண்ட நேரம் அந்த உறவை நீ பயணிக்க நினைக்காதே என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அதுவரையிலும் நாம் எப்பொழுதும் போல நமக்கான பாதையில் பயணப்பட்டு கொண்டிருந்தால் அது போதும். எந்த காலத்திலும் இனி உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை நீ முழுமையாக புரிந்து கொண்டாலே அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன்னை மாற்றிக்கொண்டே இரு. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை என்னவென்று தெளிவுபடுத்தி கொண்டே இரு. உன்னை நிரூபிக்க நீ எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக போராட வேண்டாம். உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கும் முழுமையான சிந்தனைகளை
நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த ஒரு செயலையுமே சரியான முயற்சியோடு செய்து விடுவதற்கு நீ தயங்காதே. என் குழந்தையே, எப்பொழுதும் உன் தாய் உன்னை தேடி வருகிறாள் என்று, நான் விடியலில் உன்னோடு பேச நினைக்கிறேன் என்று நீ யோசிக்கும் அந்த நேரம், அம்மா உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறைகளை எல்லாமும் விரட்டி அடித்து விடுவேன். எந்த இடத்தில் இந்த தாயின் வார்த்தைகள் ஒலிக்கிறதோ, எந்த இடத்தில் இந்த தாயின் வார்த்தைகள் உன் செவிகளில் கேட்கிறதோ, எந்த இடம் முழுக்க இந்த தாயின் சத்தம் நிறைந்திருக்கிறதோ, அந்த இடத்தில் நிச்சயமாக தீய சக்திகள் எதுவுமே அண்டி விடாது, தீய சக்திகள் எதுவுமே நெருங்கி விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, நாம் இருக்கும் இந்த நேரம் நம் தெய்வத்தினுடைய அருளோடு ஒவ்வொன்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதற்கு தெய்வம் வருகிறது? உன்னை நல்வழிப்படுத்தத்தானே. தவறான பாதையில் நீ அடியெடுத்து வைத்தால் உன்னை கைபிடித்து நல்ல வழியில் வழி நடத்தத்தானே நான் வருகிறேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு தேவையான விஷயங்கள் சில இருக்கிறது. அது இருந்தால் மட்டும்தான் நம்மால் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியும். அது என்னவென்று நான் நிச்சயமாக உனக்கு சொல்ல வருகின்றேன். என் குழந்தையே, அடுத்த கட்டம் என்ற ஒரு பயணம் வேண்டும் என்றால் நீ செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே யோசித்து கொண்டிருந்தது எல்லாமும் போதும். காலமும் நேரமும் எல்லா காயங்களையும் நிச்சயமாக ஆற்றும் என்பதனை புரிந்து கொள். இழந்த உறவை நினைத்தது எல்லாம் போதும். காலம் உனக்கு சரியான உறவுகளை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறக்காதே. உன்னை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ கஷ்டப்பட்டது எல்லாமும் போதும். இந்த கர்மா நிச்சயமாக ஒரு நாள் அதை எல்லாமும் புரிய வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. கோபப்பட்டு நிறைய இழந்தது போதும். பொறுமை எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என்பதனை மறக்காதே. வார்த்தைகளால் காயப்பட்டது எல்லாமும் போதும். தன் நம்பிக்கை எல்லாவற்றையும் நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கிடைக்காத விஷயத்தை நினைத்து வருத்தப்பட்டது எல்லாமும் போதும். எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு என்பதனை மறந்து விடாதே. மற்றவர்களுக்கு அதிகமாக செய்து செய்து ஏமாந்தது எல்லாமும் போதும். முதலில் உன் தேவைகளை பார்க்க தொடங்கு. அதற்கு பிறகு நீ உண்மையாகவே மற்றவர்களுக்கு உதவியை செய்வதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தன்னுடைய தேவைகளையே, தனக்கானவற்றையே நாம் சரியாக என்னவென்று பார்க்காத பொழுது மற்றவர்களின் நலனுக்காக ஒரு விஷயத்தை நீ செய்து கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? மற்றவர்களுக்காக ஒவ்வொன்றையும் நீ செய்து செய்து இப்படி எல்லாமும் யோசிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? உன்னோடு நான் இருக்கும் பொழுது, நான் உன்னோடு உடன் வருகின்ற பொழுது நீ எல்லா விஷயங்களையும் சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருவதில் உனக்கு வேண்டியது போல எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ இனிவரும் நாட்களில் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இனி வரும் நாட்களில் இதை எல்லாமும் நீ தெளிவுபட உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே நடத்தும் இது போன்ற நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு வேண்டியதை எல்லாமும் இவை ஒவ்வொன்றும் சரியாக உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையை, எல்லா இடங்களிலும் நான் உனக்கே என்று சரியாக எதையும் நடத்தும் பொழுது நீ அத்தனையிலும் அடுத்தது நடக்கக்கூடிய விஷயங்களை
நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டாலே அது போதும். இத்தனை காலமும் இத்தனை நேரமும் இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல நன்மதிப்போடு பெற்றுக்கொள். நன்மதிப்போடு எதையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு வாழ பழகு. எல்லாமும் உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மிகப்பெரிய அளவில் உனக்கான மதிப்பை கொடுத்து உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சந்தோஷத்தை இனி காண வேண்டும் என் குழந்தையே. சந்தோஷத்தை நீ உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கிருந்தாலும் சரி, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அந்த இடத்தில் நின்று இனிமேல் பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. கடந்த காலம் தீர்ந்து போன எரிபொருள் போன்றது. நிகழ்காலம் உன் கையில் இருக்கும் புதையல் போன்றது. எதிர்காலம் கற்பனையில் இருக்கின்ற ஒரு மர்மம். எதையுமே நிச்சயமாக எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும், இதையும் கடந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் போதும். என்ற ஒரு எண்ணம் உனக்குள் நிலைத்து விட்டால் அது போதும். நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களும் அதன் பிறகு உனக்கு சரியாக நடப்பதை நீ கண்கூடாக காண்பாய். இன்று உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற ஒரு விஷயம், நீ செய்ய நினைக்கும் ஒரு விஷயம் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி உன் வாழ்க்கையில் என்னவென்று பயணிக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. என்னவென்று உன் வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று நல்லபடியாக நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் இனி நாம் இருக்கும் இந்த நேரம் நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழு மனநிலையோடு சரியாக பெற்றுவிட வேண்டும். முழு மனநிலையோடு எப்பொழுதும் நாம் நம்பிக்கையோடு எதையும் உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க வேண்டி இனிமேல் என் பிள்ளை நீ யோசிப்பது எல்லாமும் சரியானதாக இருந்தால் மட்டுமே நானும் உன்னோடு தொடர முடியும். நீ ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டும் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருப்பாயானால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்க முடியாமல் போய்விடும் என்பதனை நீ மறக்காதே. உன் எண்ணம் எதுவோ அதுவே உன் வாழ்க்கையாகும். உன்னுடைய எண்ணத்தை நீ உயர்வாக்கினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உனக்கு உன்னதமாக மாறும் என்பதனை மறக்காதே. இந்த வாழ்க்கையும் உனக்குரிய தேவைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே சிந்தித்து என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்காதே. எதையும் நினைத்து என் பிள்ளை இனியும் நீ பதறாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையையும் நீ உணர்ந்து விட்டால் அது போதும். உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்வாய். எப்பொழுதும் விட்டு விட்டு சென்றுவிடக்கூடாது என்று நினைக்கின்ற சில உறவுகள் எப்படியோ போ என்று சொல்லி உன்னை விட்டு விடுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எங்கும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ உனக்கான சந்தோஷத்தோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான மகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியது போலவே இந்த வாழ்க்கை நிச்சயமாக தருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால்
நான் இருப்பதிலிருந்து உனக்கு என்னவெல்லாமும் நடக்க காத்திருக்கிறதோ, எந்த விஷயங்களை எல்லாமும் உனக்கு நான் கொடுக்க காத்திருக்கிறேனோ அவை ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறக்காதே. சரியாகவே இந்த விஷயம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. இனிமேலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டுவிடாமல் இன்று செய்ய நினைக்கும் செயலை நீ முழு முயற்சியோடு செய்யத் தொடங்கு. நிச்சயமாக நீ நினைத்த வெற்றி உனக்கு கிடைக்காமல் போகாது. அது கிடைக்க வேண்டும் என்று உறுதியான பிறகு யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.